எங்கள் அப்பாலாம் வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வாயிலேருந்து வந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எனக்கு ஒரு இதாக தான் இருந்தது. எங்கள் அப்பா மோர் தென் டேடி இஸ் மை ஃப்ரெண்ட் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அந்த மாதிரி தான் என்கிட்ட பழகியிருக்காங்க. நான் இது வரைக்கும் நான் கேட்டது எல்லாமே அவர் எனக்கு பண்ணியிருக்காங்க. நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறப்போ எங்கள் அப்பா இல்லைன்னு கொஞ்சம் நான் கஷ்டம் தான் நான் படுறேன். இது என்றைக்குமே என் மேலே அடித்தது இல்லை, ஒரு கோமா பேசுனது இல்லை, அந்த மாதிரி தான் என்னை வளர்த்துருக்காங்க. அவருக்கு எந்த சுகர் கிடையாது, பிபி கிடையாது, டெய்லி வாக்கிங் போகிறவாள். அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை அந்த வீசிங் மட்டும் இருந்ததுனால அது கோவிட்ல எஃபெக்ட் ஆகி இறந்துட்டாங்க. அவர் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள், நான் ஒரு கொஞ்சம் இயர்ஸ் வரைக்கும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்லாவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, யூஎஸ்ல டெஸ்லாவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. லவ் மேரேஜ் எனக்கு ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் அவங்க விட்டுட்டு வந்திருக்காங்கன்னா எங்கள் லவ்வை நீங்கள் அப்போ புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு மெயின் சப்போர்ட் இருக்கிறதுனால என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது சார். ஒய்ஃப் அமைஞ்சதெல்லாம் கூட எனக்கு வந்து கடவுளோட இதுதான் சார். எங்கள் அப்பா தான் சொல்லுவார், எவன் என்ன சொன்னாலும் கவலைப்படாது, நீ உன் வேலையை பாரு, பாசிட்டிவாக மட்டும். Hey there people, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா கும்கி அஸ்வின் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட பாரம்பரியம் பற்றியும் சரி, அவருடைய கெரியர் பற்றியும் சரி, அவர் கடந்து வந்த பாதை பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது கிட்டத்தட்ட பயணம் ஆரம்பிச்சது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பிரியமுடன்ல இருந்தே நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. விஜய் சார் எப்படி யாருக்குமே தெரியாது, நான் சொன்னதும் கிடையாது. பட் நீங்க எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்த போது தெரிஞ்சது. ஓகே சார் வந்து அதுல இருந்தே ஆரம்பிச்சார். எல்லாருமே உங்களோட இன்ட்ரோ வந்து வாசங்கிற பாஸ்கரன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் பிரியமுடன்ல இருந்தே இருக்கீங்க. அதுவும் விஜய் சாரோட தான் அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க. அதெல்லாம் எனக்கு லக்கு தான். வந்து எடுத்தோடனே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அப்பா எல்லாருக்கும் தெரியும். எல்எம்எம் சுவாமிநாதன் பார்த்தா தெரியும். அவர் யாருன்னு இன்னும் சொல்ல போனா பகவதி படத்துல வந்து வடிவேலோட கண்டக்டரா வருவாங்க. இது உங்கள் சொத்து இப்படி சொன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியா ரீச் ஆகிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ ஃப்ரம் 92ல எங்க அப்பா படங்கள் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சும்மா எதாச்சும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பையன் இந்த மாதிரி குட்டி, நான் அப்போ 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தேன். 98ல அந்த படம் அது. ஸோ ஒரு படம் தேடி இருந்தாங்க. இப்போ வின்சென்ட் செல்வா சார் என்ன சொன்னாங்க, உங்க பையன் அந்த ஏற்ற மாதிரி இருக்காரு, பண்ண வைக்கிறீங்களா அப்படிங்கிற. எங்க அப்பாவும் நீ என்ன பண்றியா அப்படின்னு சும்மா எங்க அப்பா கேட்டார். நான் வந்து அந்த வயசு நம்மளுக்கு எதுவும் புரியல, சும்மா ஒரு ஆசை தான். அப்படி போய் நான் வந்து ஓகேன்னு சொல்லி அப்படிதான் பண்ணேன். தனுஷ் சாரை பார்க்கறதுக்காக கஸ்தூரா சாரை வந்து பார்க்க போயிருந்தோம் நாங்க. அப்போ அவர் ஒரு படம் ஆரம்பிக்க போறேன், நீ வந்து காமெடி ரோல் பண்றியா அப்படின்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சாரு. அப்பவும் நான் நினைச்சேன் சரி அப்பாக்காக எல்லாம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க அதுதான் அப்படின்னு சொல்லி. அவர் நிஜமாலே ஒரு 10 days கழிச்சு ஃபோன் பண்ணி உங்க பையனை அனுப்பிச்சு விடுங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் சில பிரச்சனைகள்லாம் அந்த படம் வந்து ஏதோ ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைகள் எனக்கு தெரியல. என்னோட ஃபர்ஸ்ட் மூவின்னு பார்த்தா பாஸ்கரன் தான் எல்லாருக்கும் தெரியப்பட்டது. ஸோ அப்படி ஆடிஷன் அட்டன் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணேன். அண்ட் பிரியமுடன் சொல்லும் போது அந்த முதல் தடவை அது 4வதா படிக்கிறவங்க போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஆக்சுவலி எப்படி இருந்தது? எனக்கு தெரிஞ்ச முதல் தடவை நெகட்டிவ் ரோல்ல வேற விஜய் சார் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதில் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு பீக் இல்லைனாலும் அப்பயும் கொஞ்சம் அந்த பீக் அந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓ விஜய் சார் எல்லாம் பார்க்குறோம், எங்கள் அப்பா எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, என் பையன் ஆயிடா எப்படி இருக்கே, நல்லா இருக்கே, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அவர் நடிக்க போறேன்னு சொன்னா ஓ அந்த மாதிரிலாம் சொன்னாரு. எனக்கு லக்ஷ்மி மேக்கர்ஸ்க்கும் விஜய் சாருக்குமே நல்ல ஒரு பாண்ட் இருந்திருக்கு. பகவதி லக்ஷ்மி மேக்கர்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் விக்ரம் சார், சத்யராஜ் சார், ரஜினி சார் தவிர நாங்க எல்லாரையும் நாங்க கமல் சார் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ நாங்க அதான் எங்க அப்பாவும் எங்க அப்பாவோட பார்ட்னர்ஸ் எப்படின்னா மோர் தென் ப்ரொடியூசர் அந்த ஒரு தயாரிப்பாளரா இல்லாம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாத்தையுமே இருப்பாங்க. ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு ஆதங்கம் அந்த இதுவுமே இல்லாம ரொம்ப நார்மலா இருப்பாங்க. அதனாலதான் அந்த மாதிரி ரேப்பா உங்களுக்குள்ள பில்ட் ஆயிடுச்சு நான் ஃபீல் பண்றேன். நீங்க வந்து ஸ்கிரீனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடிக்க வேண்டான்னு சொல்லி அது ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தப்போ ஸ்கிரீனுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்தது வீட்டுல ரெஸ்பான்ஸ்? அப்பாவுக்கு அப்ப கூட வந்து தெரியல இவ்வளவு பெரிய கேரக்டர் எல்லாம் பாஸ்கர பாஸ்கரன் பண்ணியிருப்பான். அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் ப்ரிவியூ ஷோ, அதாவது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போது இன்னைக்கு வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் கூப்பிட்டு ப்ரிவியூ காமிக்கிறாங்க. நான் அஃப்கோர்ஸ் அப்போ நான் வேற படம் எனக்கு அப்படியே தொடர்ச்சி வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதுலேருந்து நாங்கன்னு சொல்லி செல்வா சார் இருக்காங்கல்ல, அமராவதி பண்ணாங்கல்ல, அவர் ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் ரிலீஸே ஆகல, பாஸ்கர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அப்படியே நான் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன். நான் அதான் அந்த டைம் தான் அமைஞ்சுது. ஸோ அவங்க அப்பா அப்புறம் பார்த்து ஃபோன் பண்ணாங்க, என்னடா சூப்பரா பண்ணிட்ட. ஏன்னா எங்க அப்பா கையிலன்னு எங்க அப்பாலாம் வந்து எவ்வளவு படங்கள் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வாயிலேருந்து வந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எனக்கு ஒரு இதாக தான் இருந்தது. கண்டிப்பா. அண்ட் கும்கி அஸ்வின் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறிச்சு. பிரபுசாலமன் சார் உங்களோட லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டான பர்சன்? என்னோட ஷூட்டிங் தெய்வம்னு அவர் தான் நான் சொல்லுவேன். நான் விஜய் டிவி அந்த ஒரு ஷோல வந்து அனௌன்ஸ் பண்றாங்க,
இந்த மாதிரி யானையை வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப அப்படியே நானும் தம்பி ராமையா சார்லாம் அப்படியே உட்காந்துருக்கோம். நான் சொன்னேன், அண்ணே ஏதாவது கொஞ்சம் பார்த்து எதுவும் சேர்த்து விடுங்கண்ணே, தம்பி ராமையா தான் சொன்னேன். சேரா தம்பி பார்த்துப்போம் அப்படின்னாங்க. கும்கி நாளன்னைக்கு ஷூட்டிங் போகிறாங்க. 3 days பிஃபோர் பிரபு சாலமன் சார் கூப்பிட்டு நான் பார்க்குறாரு. எல்லாம் என்னை பார்த்துட்டு, சேர்றா நீ அந்த படத்தில் வேணாம், நீ என் படத்துலேயே வந்து பண்ணிடு. அது சரி, தம்பி ராமையாஸ் கூட வரப்போ ஒரு 7 வயசு கேரக்டர் பையன் தான் இருந்தது. ஓகே, அந்த மாதிரி தான் இருந்து. அப்புறம் தம்பி ராமையாஸ் என்ன சொல்லியிருக்காரு, இல்ல நான் சில டபுள் மீனிங்லாம் பேசினா அது வந்து புரியாது, ஆடியன்ஸ்க்கு தப்பா இருக்கும், சின்ன பையனுக்கு புரியாதுன்னு சொல்லி தப்பா இருக்கும். சார் நான் இவனை போட்டேன் என்ன, நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் எங்களுக்கு வந்தது சார். அஸ்வின் வந்து ஒரு நார்மல் நேம், ஆனா கும்கி அஸ்வின் சேர்த்துக்கிட்ட எல்லாருக்கும் தெரியும்ன்றதாக எங்க அப்பா தான் அது வந்து ஐடியா கொடுத்து நம்ம பேரு பிரபு சாலமன் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டோம், இந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கலாமா அந்த பேரை கும்கி அஸ்வின் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், இல்லை என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட பெருந்தன்மையை அவர் ஒத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப உண்மையிலேயே பெரிய விஷயம் சார். அண்ட் முந்து உங்களோட கெரியர்ல அதுக்கப்புறம் ஓகேவா அப்படியே வந்து நல்லா ரெஜிஸ்டர் ஆனதுன்னு பார்த்தா நையாண்டி அண்ட் தொடரி, ரெண்டுமே தனுஷ் சாரோட. எனக்கு அதை பார்க்கும்போது நீங்க சொல்லும் போதும் சரி எப்படி இருந்தது அப்படின்னா, கஸ்தூரி ராஜா சார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தனுஷ் சார்கிட்ட டைரக்டா போன மாதிரி தான் இருந்தது. ஆமா ஆமா. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் பத்தி எல்லாம் தனுஷ் சார் அஃப்கோர்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நடிகர். அப்பவே வந்து அவர் பீக்குக்கெல்லாம் வந்துட்டாங்க. நான் பண்றப்ப நையாண்டி தொடரிலாம் அவங்க அப்பவே பீக்ல தான் இருக்காங்க. ஸோ அவர் கூட நடிக்கிறப்ப சின்ன ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர், நம்ம அவரை பார்த்துருக்கோம். ஏன்னா எங்க படத்தை அதுக்கு உதாரணம், புதுப்பேட்டையே அதுக்கு உதாரணம். ஆமா, அதுல எப்படி நடிச்சிருப்பாருன்றது. ஸோ ஒரு சின்ன ஒரு நையாண்டி அப்போ கொஞ்சம் பயம் இருந்தது. அது அவர் சூப்பரா வந்து மேட்ச் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லாம நீங்க ஜாலியா பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸா பாருங்க. ஏன்னா அதுல நீங்க பாத்தீங்கன்னா சதீஷ், சூரியன் எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். நான் ஒருத்த நாள் அப்கமிங்ல இருக்கிறேன், உங்களுக்கு புரியுது இல்ல உங்களுக்கு. ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்தது. பட் அதெல்லாம் அவங்க உடைச்சி நான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாவே ட்ரீட் பண்ணனால தான் என்னால அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்க முடிஞ்சது. அடுத்து மறுபடியும் பிரபு சாலமன் சாரோட தொடரிலையும் பண்ணேன். தொடரிலையும் வந்துட்டு உங்களுக்கு அந்த அதாவது கட்லட் சீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேமஸான விஷயங்களா இருந்தது. ஸோ அகைன் ஒர்க்கிங் வித் பிரபு சாலமன் சார் அது எப்படி இருந்தது? அவரா தான் மறுபடியும் கூப்பிட்டாரா? ஆமா அவரே தான் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு ஜான்சன் ஒரு கேரக்டருக்கு நீ பண்றா இல்ல, ஒரு பிளான்ட்ரி ஒர்க்கரா இருக்கும், நம்ம மூஞ்சிக்கு என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துட்டாரு. தனுஷோட டேக் அவேவா நீங்க என்ன எடுத்துக்குவீங்க? ஹி இஸ் எ வெரி குட் மேன். ரொம்ப ஒரு குட் ஹார்ட் சொல்லுவாங்க தெரியும். எந்த ஒரு ஈகவும் இல்லாம தன்னைத்தான் நம்ம டீம் தான் அவங்க அதை உடைச்சிருவாங்க. அந்த ஹீரோன்றது அவங்க பக்கத்துல போய் நிக்கிறப்போ அது அந்த மாதிரி காட்டிக்க மாட்டாரு. ஸோ ஒர்க் பண்றதுக்கு இன்னும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் நான் அவர்கிட்டையும் கத்துக்கிட்டேன். எந்த இடத்துலயும் நம்ம யாரு அதை நான் என்னைக்குமே நான் சொல்லவும் மாட்டேன். எங்க அப்பா யாரு, நான் இதுல வந்தேன், இதுல நான் பண்ண மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கத்துக்கணும் உண்மையிலேயே. எந்த ஒரு இது அவங்க நினைச்சா அவங்க அண்ணன் எவ்வளவு பெரிய டேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் இல்லாம அவர் வந்திருக்கிறது அவரோட அதான் ஈகோ, அவ்வளோ பெரிய ஃபேமிலியில நாங்கள் வந்தது எதுவுமே காட்டாம பண்றது பெரிய விஷயம். அவங்களுக்கு எனக்கு கத்துக்கினது. கண்டிப்பா சார். இந்த 2020 கோவிட் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான விஷயமா அமையல. எனக்கு நீங்க இன்டர்வியூஸ்லயும் சரி பல இடங்கள்ல சொல்லும் போதும் அப்பா கூட நீங்க எவ்வளவு க்ளோஸ் அப்படிங்கறத சொன்னது. ஏன்னா எங்க அப்பா மோர் தென் டேடி இஸ் மை ஃப்ரெண்ட் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அந்த மாதிரி தான் என்கிட்ட பழகிருக்காங்க. நான் இது வரைக்கும் நான் கேட்டது எல்லாமே அவர் எனக்கு பண்ணியிருக்காங்க. நாட் அ பர்டிகுலர் திங் நான் சொல்ல முடியாது, ஒரு விஷயம் நான் சொல்ல முடியாது. ஸோ அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். இன்னி வரைக்கும் என்னோட வளர்ச்சிக்கு அஃப்கோர்ஸ் அவர் கும்கிலாம் பார்த்துட்டாங்க. பட் இந்த லெவல்ல நான் அடுத்த கட்டத்துக்கு போறப்போ எங்க அப்பா இல்லைன்னு கொஞ்சம் நான் கஷ்டம் தான் நான் படுறேன். அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அது. ஏன்னா எப்படி சொல்றது, அப்பான்றது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்கும். அதுவும் அவரு ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரியே வேற எல்லாத்தையும் பேசுவாரு. என்னைக்குமே என் மேலே அடிச்சது இல்லை, கோபமா பேசுனது இல்லை. அந்த மாதிரி தான் என்னை வளர்த்துருக்காங்க. ஸோ எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவரோட டிமைஸ்ன்றப்போ. ஏன்னா அவருக்கு எந்த சுகர் கிடையாது, பிபி கிடையாது, டெய்லி வாக்கிங் போகிறவாள். அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை, அந்த வீசிங் மட்டும் இருந்ததுனால அந்த கோவிட்ல அஃபெக்ட் ஆகி இறந்துட்டாங்க. அப்பாவோட அட்வைஸ் என்ன இருக்கும் எப்பவுமே வந்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், நானா அது பண்ணது, நீ வரணும்னா நீ என்ன பண்ண போறன்னு தான் விஷயம், யார்ட்டையுமே நீ என் பேரை போய் சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிம்பாரு. அதே மாதிரி எந்த திமிருத்தனமும் ஒன்று காட்டக்கூடாது. நீ ஒரு விஷயம் கேட்கணும், கிட்டத்தட்ட ஒரு 2015 அப்புறம் லட்சுமி மூவிஸோட ஃபிலிமிங் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆச்சு. மெயினான ரீசனா என்ன அமைஞ்சு? நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் சார், இன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் பண்றது அவ்வளோ ட்ரபிள் சார். அவங்க காசு ரெடி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா நீங்க ஒரு நாள் இன்னைக்கு மினிமம் 5 to 6 lakhs ஒரு நாள் செலவாகும். நீங்க யோசிச்சு பாருங்க, அது ஒரு நாள் ஷூட்டிங் பண்றதே அவ்வளோ கஷ்டம். எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவ்வளோ லைட் மேன், எல்லாருக்கும் நீங்க சம்பளத்தை கரெக்டாக கொடுக்கணும், நல்ல பேர் வாங்கணும், நல்ல சாப்பாடை கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. உங்களுக்கு புரியுது இல்லை? புரியுது. எப்படி
அதான் சார், முன்னாடி இந்த பிஸ்னஸ் வேற, இப்போ இருக்கிற பிஸ்னஸ் டோட்டலி வேற. இப்போ பெரிய ஹீரோஸ்க்கு மட்டும்தான் வந்து நிறைய உடனே வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து உடனே வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் இருக்குது, பட் யாரும் வந்து அதை முயற்சி பண்ணி அதனால அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு எவ்வளோ வட்டிக்கு போகும் எல்லாமே இருக்கு. யோசிச்சு பாருங்க நீங்க. அதாவது இன்னைக்கு ஒரு நாள் அவங்க ஷூட்டிங் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் சார். மோர் தென் 7 lakhs 8 lakhs ஒரு நாளைக்கு செலவாகும். பட் ரொம்ப ஒரு கஷ்டமான பீரியட் சார் இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு ஒருத்தன் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளாக தான் இருந்தாகணும். அதை ஓப்பன் டாக்கா நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா சார். அண்ட் இது நான் கேட்க நினைச்சேன், இப்போ படம் பத்தி பேசும்போது தான் பகவதி வந்து ரீரிலீஸ் வேற பண்ணாங்க. லக்ஷ்மி விவேகஸ் அது பண்ணியிருந்த போது அது எப்படி இருந்தது? ஓகே, அப்பாவோட அந்த காமெடி அது வரும், அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். திருப்பி அப்பாவோட குரல் எல்லாம் கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. விஜய் சாரோட ரிலீஸ் அப்போ வந்து இன்னைக்கு என்ன ஓப்பனிங் இருக்கோ அந்த ஓப்பனிங், அதாவது அதே ஓப்பனிங் பகவதி திருப்பி ஒரு ரிலீஸ் ஆனப்போ கொடுத்துறாங்க. என்ன ஒரு ஃபேன்ஸ் அவருக்கு. எந்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு சீனும் கிளாப்ஸ் அடிக்கிறாங்க. அதாவது அப்போ 2000ல கூட இருந்தது, இந்த மாதிரி ஓப்பனிங் இருந்தது. பட் இன்னைக்கு அது வேற லெவல் இருக்குது. இன்னைக்கு இன்னும் பயங்கரமா ஆயிட்டதுனால அவருக்கு இன்னும் பயங்கரமா இருந்தது. அது எப்படி எங்க அப்பா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சொத்தா நான் நினைக்கிறேன். அது மட்டும் தான் நான் சொல்றேன். கண்டிப்பா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அப்பாவுக்கு வந்து இதுல ஒரு பெரிய பெருமை இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் சாரை வில்லனா காட்டினது அப்பா தான். அவரை முதல் ஆக்ஷன் படத்துல கொண்டு வந்தது அப்பா தான். ஃபுல் ஆக்ஷன் பகவதி தான். ஆமா. அதெல்லாம் தான் சார். அது வந்து டைம் தான் சார். எங்க அப்பா ஸ்கிரிப்ட் கேட்டு அதுக்கப்புறம் ஓகே ஏ வெங்கடேஷ் சார் சொன்ன அப்புறம் ஆக்சுவலி விஜய் சார் கேட்டு நீங்க இந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த படம், நீங்க ஆக்ஷன் பகவதி சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க கதையை கேளுங்க அப்படின்ட்டு எங்களுக்கும் கேட்டு 3 பார்ட்னர்ஸ் கேட்டோன்னே பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இன்ஸ்டன்ட்டாக நாங்கள் அப்படியே எங்களுக்கும் சார் டேட் அவங்களே இமீடியட்டாக கொடுத்துட்டாங்க. அப்படியே ஷூட்டிங் போயிட்டோம். அந்த மாதிரி தான் அந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு. படத்துக்கு அந்த ஷூட்டிங்க்கு அந்த கதைக்கு அது தேவைன்னா எங்கள் அப்பா ஏன் எதுக்குன்னு கேட்பாரு. அவருக்கு ஓகேன்னு மனசில் பட்டுச்சுன்னா உடனே ஓகேன்றவர் கொடுத்துருவாரு. ஏன் அந்த திருப்பியும் அந்த டைம் ஆக்குறது, இந்த சீன் இன்னைக்கு டே வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்ணி விட்டுருவாரு. அதெல்லாம் வந்து அதுதான் எங்கள் அப்பாவோட இதுதான் வந்து அவர் தான் ரொம்ப மிஸ் பண்றேன். இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள், நான் ஒரு கொஞ்சம் இயர்ஸ் வரைக்கும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேன் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் ரீசெண்டா தம்பிராமையா சார் ஒரு விஷயத்த மனோஜ் பாரதிராஜா சார் டிமைஸ் எப்போ சொல்றதை நாங்கள் பார்த்தோம். நீங்க சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்க சினிமால இருக்கிறவங்க அடுத்தடுத்து சினிமாக்கு வந்து அப்படியே எல்லாம் வேற மாதிரி ஆயிடும். அந்த லெகசியை காப்பாத்துறது எவ்வளவு கஷ்டம்னு ஒரு விஷயத்த பத்தி பேசினார். அந்த லெகசியை காப்பாத்துறது ஆக்சுவலி எவ்வளவு கஷ்டம்? ஏங்க எங்களை மாதிரி ஆளுக்கு தாங்க ரொம்ப கஷ்டம். அதாவது நாங்கெல்லாம் சினிமாலே இருந்த ஆளுங்க, திடீர்னு நாங்கள் சினிமாவில் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மனசு அவ்வளோ கஷ்டப்படும். அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் ஓடிட்டே இருக்குங்க. நம்ம அப்பா அவ்வளோ பண்ணியிருக்காரு, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே அந்த மனசு இருக்குது பார்த்தீங்க, ரொம்ப அடிச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏதாங்க சினிமாவை பொறுத்த மட்டும் எப்படின்னா எல்லாரையுமே ஏற்றுக்காது சினிமா வந்து. அந்த மாதிரி தான் அது ஓப்பன் டாக். உங்களுக்கு புரியுது இல்லை? உங்களுக்கு யாருக்கு என்னவோ அது மட்டும்தான் சார். ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா பண்ணியிருக்காருன்னா ஒரு அந்த 92லேயும் பண்ணனா அவ்வளோ பெரிய வச்சு பண்ணி அவங்களும் இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அவங்களுக்கும் பல அடிகள் ஊழ்ந்துருக்கு, எல்லாமே பண்ணியிருக்கு. பட் அவங்க அந்த மூஞ்சியை தோக்காம ரொம்ப அந்த ஒரு எப்படி ஒரு பேட் ஃபீலிங் போகாமல் நம்மளால பண்ண முடியும் தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணி வந்ததுனால தான் சார் அவங்க இன்னைக்கு இவ்வளோ வந்திருக்காங்க சார். இது ரொம்ப ஒரு கஷ்டம். ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து சினிமாவுக்கு வருது வேற. இப்போ என்ன மாதிரி ஆளுங்க, மனோஜ் சார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்பா அவ்வளோ பண்ணிட்டாங்க, பசங்க பாருங்க அப்படியே இருக்காங்க எதுவும் பண்ணாம, அவங்க ஒன்றும் பெருசாக சாதிக்கலையே. அவங்க சொல்றப்போ அந்த மனசே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஹர்ட் ஆகும். அப்போ நம்ம ஹர்ட் ஆகக்கூடாது. நம்மளை சுற்றி நல்லது சொல்றவங்களே 10 பேர் கெட்டதுதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம இந்த தாண்டி போயிடும். ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸ் சார். அது மட்டும் தான் நான் நினைப்பேன். எங்கள் அப்பா தான் சொல்லுவார், எவன் என்ன சொன்னாலும் கவலைப்படாது, நீ உன் வேலையை பாரு, பாசிட்டிவாக மட்டும் இரு, என்றைக்குமே நெகட்டிவ் எனர்ஜியை மட்டும் சேர்த்துக்காதும்பாங்க. அது என்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்காரு. அது நடக்கக்கூடிய விஷயமா தெரியலனா கூட நீ பாசிட்டிவா நடக்கும்னு கண்டிப்பா நான் மடியில இருந்து விழும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. ஆனா அந்த வழி ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்பயாவது இந்த சினிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்காக வழியில இல்ல எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுததெல்லாம் உண்டா? அப்ப பெரிய ஒரு பேக் போனா இருந்தது, இல்ல சப்போர்ட்டா இருந்தது, பாத்துக்கலாம் ஒரு ஓட்டம் இருக்குன்னு சொன்னது யார்? எங்க அப்பா இறந்தப்பறம் முரளி சார் இருந்தாங்க. அவர் பாட்டினார். அவரு எங்க அப்பாவோட பாட்டினார். அவரு எனக்கு அப்பா மாதிரி தான். அவர் இந்த வரைக்கும் நான் எனக்கு ரொம்ப தைரியமா இருந்தேன் சார். அவர் இறந்தப்பறம் நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். ஒரு புஷ்ஷுன்னு ஒன்று சினிமாவில் எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு தேவை சார். உங்களுக்கு புரியல, ஒரு பெரிய ஆடா பார்க்கணும்னா கூட ஒரு புஷ்ஷுன்னு ஒன்று தேவை. அது நம்ம சொல்றதுக்கு ஆளே இல்லாமல் போயிட்டாங்களேன்னு எல்லாம் ரொம்ப மனசு வருத்தம் சார். உண்மையிலேயே நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா எங்கள் அப்பா இருக்கிறப்ப எத்தனை கோத்தம் நான் பண்ணுவேன். ஆனால் இப்போ எங்கள் அப்பா இறந்தப்புறம்
ஒரு 2 விஷயம் நான் பண்ண ஒரு விஷயம் 10 வாட்டி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதை பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்குமா, இல்லை கெட்ட பேர் ஆகிடுமா, இல்லை நம்ம பண்ணுறது தப்பாக இருக்கா, என்ன எனக்கு புரியாமல் நான் வந்து என் ஒய்ஃப்ட்ட அவ்வளோ கன்சல்ட் பண்ணி எங்கள் அண்ணன்ட்ட அவ்வளோ கன்சல்ட் நான் பண்ணுவேன் சார். அந்த மாதிரி தான். அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கைடன்ஸ் எனக்கு இல்லாமல் போயிட்டாங்களேன்னு எனக்கு ஒரு வருத்தம் சார். வேற எதுவும் இல்லை. உடஞ்சி அழுகுற மாதிரி இல்லை. பட் எனக்குள்ளே இருக்கும், என்னடா இது நம்ம 15 days ஷூட்டிங்கே போல, ரொம்ப என்ன இது எப்படியாவது நம்ம லைஃப்ல ஏதாவது என்ன திருப்பி என்ன ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா, அப்படிலாம் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும் எனக்கு. ஓகே. திருப்பி எல்லாத்தையும் போய் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்காங்க, நான் இருக்கேன், எனக்கும் வாய்ப்பு கொடுங்க கேட்க ஆரம்பிக்குமா அப்படின்னு நினைக்கிறப்போ ஏதாவது ஒன்று திருப்பி வந்து சிக்கிடும். எனக்கு கரெக்டாக ஒரு படம் கூப்பிட்டுருவாங்க. அதுதான் சார், அதெல்லாம் வந்து லக் அண்ட் காட்ஸ் கிரேஸ் தான் சினிமாவில் மட்டும். கண்டிப்பாக நோ டவுட் சார். இது இப்போ வந்து படங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு? அருண் விஜய் சார் கூட ரெட்டத்தலை அதில் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. அப்புறம் யோகி பாபா அண்ணன் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், பேர் வைக்கல. அப்புறம் குக் வித் கோமலி அஸ்வின் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஹீரோ ஹாரி இருக்காங்கல்ல, ஆமா சார், அவரு கூட ஒரு புது டைரக்டர் ஏப்ரல்ல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுல கமிட்டா இருக்கேன் சார். அதுக்கான ஓட்டங்கள் இருந்துகிட்டே தான். அதுதான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆவரேஜா அப்படியே பண்ணிட்டே இருப்பேன் சார். நார்மலாவே ஒரு பார்ட்னரா வரும்போது, அதுவும் சினிமா ஃபீல்டுல இருக்கிற ஒரு பர்சன் பார்ட்னரா வரும்போது அதுல சப்போர்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். வைஃப் எந்த மாதிரியான சப்போர்ட்? அவங்க ஆக்சுவலி டெஸ்லால ஒர்க் பண்ணியிருந்தாங்க, யூஎஸ்ல டெஸ்லால ஒர்க் பண்ணியிருந்தாங்க. லவ் மேரேஜ் எனக்கு ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் அவங்க விட்டுட்டு வந்திருக்காங்கன்னா எங்க லவ் நீங்க அப்ப புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டெஸ்லான்றது ஒரு ரொம்ப பெரிய கம்பெனி. ஆமா, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி. அதுல அவங்க வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க என் மேல இருக்காங்க, நான் அவங்க மேல வச்சுக்க லவ் தான். ஸோ அதாவது என்னன்னா அவங்க என் மேல ஃபுல்லா ஒரு ட்ரஸ்ட். இவன் இப்படிப்பட்ட பையன் கிடையாது, நல்ல பையன், இவங்க சினிமாலாம் உள்ளலாம், சினிமாவில் போனால் அவன் கெட்டு போக மாட்டாங்க, இவங்க பாரம்பரியமே சினிமா தான். அது அவங்க ஒரு மெயின் சப்போர்ட் இருக்கிறதுனால என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது சார். அதுதான் உண்மை. அவங்க வந்து இல்லை நீ ஷூட்டிங்கே போகக்கூடாது, நீ வந்து வேற வேலை தான் செய்யணும், எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கு வேற வேலை என்ன தெரியும்? புரியுது சார். எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியுது இல்லை? அதெல்லாம் கூட உண்மையிலேயே என் ஒய்ஃப் அமைஞ்சதெல்லாம் கூட எனக்கு வந்து கடவுளோட இதுதான் சார். எதுவுமே நம்ம சொல்றது கையில், நம்ம கையில் எதுவும் கிடையாது சார். இப்போ ஆக்சுவலி ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. முன்னாடி வந்து இந்த ஆடிஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்களே சொன்னீங்க, இந்த ஆடிஷன் போய் நான் பார்த்து செலக்ட் ஆன பல படத்துக்கு ஆடிஷன் நான் போயிருக்கேன். இப்போ சோஷியல் மீடியா இஸ் பிகமிங் அ வேவ். அது மூலியமா ஆக்டிங்குள்ள வரது. இப்போ வடிவேல் சினிமா வந்து அது ஒரு பகிரங்கமாகவே சொல்லியிருந்தாங்க. சோஷியல் மீடியா வந்து நிறைய ஆக்டர்ஸோட சார் ரொம்ப தான் ஆக்டிங் இட்ஸ் நாட் ஈஸி திங் சார். ஒரு கேமரா மூடி வச்சா நடுங்க ஆரம்பிச்சுவாங்க எல்லாரும். அது எல்லாரையும் அது பண்ண முடியாது, அது பண்றாங்க. அதெல்லாம் எனக்கும் அவங்க சொன்ன, நான் அவங்க வடிவேல் சினிமா கூட நான் சேர்ந்து சொல்றது நான் உண்மையாக அவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மை. அன்னைக்கெல்லாம் வந்து அதுக்குன்னு வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு அது ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு அது அந்த ஆக்டிங் கோர்ஸ் போய் எப்படி பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு இந்த 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 இதுக்கு இவ்வளோ மீட்டர் நடிக்கணுன்றதுக்கு அதெல்லாம் இப்போ யாருக்கும் பண்ணுறதில்ல. எல்லா இஷ்டத்துக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க பாட்டு நடிக்க வந்துடுறாங்க. ஸோ எனக்கும் அதில் பெரிய இது இல்லை சார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய ஆக்டர்ஸ் தான் வந்து ப்ராப்பராக வந்து கூத்துப்பட்டெல்லாம் போயிட்டு வராங்க தெரியுமா, அவங்களாம் தான் நான் வந்து இது பண்ணுவேன். நான் என்னோட இது சொல்லுவேன் சார். என்னோட வியூ இது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூஸ் இருக்கும். இது என்னோட வியூ. என்னன்னா எனக்கும் அதுல பெரிய இது கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது உங்களோட ஜேர்னியாவும் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட ஜேர்னியாவும் அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தியும் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ சார்.